இன்றைக்கு உங்களுடைய எந்த உபத்திரம் தான் சரி, நீங்கள் மனுஷன் முன்னால் அழுகாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தரை தேடுங்க. ஏன் என் வாழ்க்கையில் ஒரு வேலை இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை, எனக்கு வீடு கட்ட முடியல, திருமணம் பண்ண முடியல, குழந்தை இல்லை, ஏன்? இது சாபம். கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கிறார். இந்த காலை வேளையிலே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே காலைதோறும் என் கிருபை புதிதாக்கு நீங்கள் சொன்னீங்கப்பா. அவர் சமூகத்துக்கு முன்பாக நேராக நின்று தலைகள் தாழ்த்தி நீ மேலே உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் எனக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்தும் என்று சொல்லும் போது, அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது கத்த சொல்க, சகல ஜாதிகளுக்கு அதை கத்த உங்களை மேன்மையாக வைப்பார். நிச்சயமாகவே எந்த கோத்திற்கு முன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்து கொடுப்பார். உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்வாயாக. உன் உபத்திரங்களை பாடுந்தா உன் கண்ணீர் எல்லாமே ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. வேதம் சொல்ல கண்ணீரை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயங்களை செய்ய போகிறார். நிச்சயமாக நீ விசுவாசத்தோடு காத்துங்கள். கர்த்தர் பெரிய காயத்தை கற்றுக்கொள்வார்.